ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த டேஷ்போர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே சரிங்க. இப்போ என்னென்ன அப்படின்னாக்கா இந்த டேஷ்போர்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு நான் ஒரு ஃபைல் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம செஷனை இங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது கூட என்னென்னா நம்ம ஒரு டிபெண்டன்சிஸை மட்டும் நம்ம ஒன்று செக் பண்ணணுங்க. என்ன அப்படின்னா ஐ மீன் என்னென்னா ஒரு வேலிடேஷன் நம்ம எழுதணும். என்ன வேலிடேஷன் அப்படின்னா செஷனில் ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா வரட்டும். இல்லை அப்படின்னா நம்ம மறுபடியும் லாகின் பண்ண சொல்லி போகணும் அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு வேலிடேஷன் தான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். எப்படின்னா இஃப் செஷனில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா, என்ன எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா செஷன் வேரியபிளில் இருக்கிற எனக்கு நேமோ இல்லை ஐடியோ ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நேம் ஆர் ஐடி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அது எனக்கு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரீடைரக்ட் பண்ண சொல்லிடுறேன். எந்த பேஜ்க்கு? என்னுடைய லாகின் பேஜ்க்கு. ஓகேங்களா? எப்படி லொக்கேஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? டேஷ்போர்டில் இருக்கோமா? ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் வெளியே வந்துட்டு நான் இண்டெக்ஸ் பேஜுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாகினுக்கு போயிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளோ தான். ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி இங்கே நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, என்னால் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னால் உள்ளே போகவே முடியல. பாருங்கள், நான் எவ்வளோ பார்த்து ட்ரை பண்ணாலும் என்னால் உள்ளே போக முடியாது. பட் இதுவே நான் லாகின் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதை சின்னதாக உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதோட போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டாஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்கு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பை பை, சியர்ஸ்.